Hello students, welcome to Maths Bank. நம்ம இன்னைக்கு 10th standard case study questions discuss பண்ணலாம். Amber Fort situated in Amber, Rajasthan is one of the famous tourist destination. This fort was built by Mughals and is famous for its artistic style and designs. The entry ticket for the fort is 150 for Indians, 400 for foreigners. One day cashier found that 480 tickets were sold and 1,34,500 was collected. So, this paragraph, adila questions kuduthirukanga. Question நம்ம discuss பண்ணலாம். First question, X and Y are the number of Indians and foreigners respectively. Then which is correct option that the models the problem? அப்ப X உம் Y உம் Indian and foreigners ஓட numbers குடுத்திருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் பார்க்கலாம். லெட் எக்ஸ் அப்படிங்கிறது இந்தியன்ஸ். இந்தியன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 150. அப்போ ஒய் அப்படிங்கிறது ஃபாரினர்ஸ். ஃபாரினர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 400. அப்போ இதுக்கு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். அதில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. That which is அதில் வந்து X and Y டோட்டலாக ஒன் டே கேஷியர் ஃபவுண்ட் தட் 480 டிக்கெட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்? நம்பர் ஆஃப் எக்ஸுங்கிறது இந்தியன் ப்ளஸ் ஃபாரினருங்கிறது ஒய், ரெண்டு பேருக்கும் சேர்த்து 480. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது ஈக்குவேஷன் 1. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் நமக்கு. அதில் டோட்டல் 1,34,500 கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட ஆப்ஷன் நமக்கு இதோட அமௌண்ட்டை வந்து நம்ம அமௌண்ட்டுங்கும் போது 150 ஃபாரினர்ஸ் இருக்காங்க. அப்போ 150x ப்ளஸ் 400y ரெண்டும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட அமௌண்ட் என்னவா இருக்கு? 1,34,500. அப்போ இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 50 டேபிள் 30 டேபிள் போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும். 50 டேபிள் போட்டிங்கன்னா நமக்கு டிவைடட் பை 50 போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு டிவைடட் 50 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 3x வரும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 8y, இங்கே உங்களுக்கு என்ன 2,690. 50 டிவைட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். அப்போ ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள். எஸ், ஆப்ஷன் பியில் இந்த ஆன்சர் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், how many number of foreigners who visited on that day? அப்போ இதில் சால்வ் பண்ணணும். ஃபாரினர் அப்படிங்கிறது ஒய், நம்ம ஒய் ஃபைன் பண்ணணும். இதில் இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 480. அப்போ அனதர் ஈக்குவேஷன் உங்களுக்கு 3x ப்ளஸ் 8y equal to 2,690. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இதுலேருந்து நம்ம ஒய் தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ இதுலேருந்து நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 480 மைனஸ் ஒய். இது நம்ம அங்கே அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு 3 இன்ட்டு 480 மைனஸ் ஒய் ப்ளஸ் 8y இஸ் ஈக்குவல் டு 2,690. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நமக்கு இங்கே 3 இன்ட்டு 480 அப்போ என்ன வரும்? 1,440. இந்த இடத்துல 3y ப்ளஸ் 8y இஸ் ஈக்குவல் டு 2,690. இப்போ உங்களுக்கு மைனஸ் 3y ப்ளஸ் 8y. அப்போ 5y இஸ் ஈக்குவல் டு 2,690 மைனஸ் 1,440. அப்போ 5y இஸ் ஈக்குவல் டு உங்களோட ஆன்சர் உங்களுக்கு மைனஸ் பண்ணிங்கன்னா 1,250 வரும். இப்போ y ஈக்குவல் டு 1,250 டிவைடட் பை 5. அப்போ y அப்படிங்கிறது என்ன? உங்களுக்கு 250. இதை கட் பண்ணால் உங்களுக்கு 250. y ஈக்குவல் டு 250. அந்த 250ங்கிற ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கா? எஸ். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதோட கரெக்ட் ஆன்சர். இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். How many Indians visited the fort on that day?
இப்போ உங்களுக்கு இண்டியன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. தேர்டு கொஸ்டினில் நம்ம இண்டியன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம். அப்போ இந்த கொஸ்டினில் நம்ம எக்ஸ் எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், ஒய் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஒய்யோட ஆன்சர் நம்ம 215 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அதே ஈக்குவேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். எது வேணாலும் ரெண்டு ஈக்குவேஷன் ஆல்ரெடி சால்வ் பண்ணோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 480 ஒரு ஈக்குவேஷன் இருந்தது. ஸோ நம்ம இதில் போடலாம். அப்போ உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் அப்போ 250 ஈக்குவல் டு 480. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும், 480 மைனஸ் 250. அப்போ ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு 230. ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னா எஸ், ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். இதில் ரெண்டு ஈக்குவேஷனில் நீங்கள் எந்த ஈக்குவேஷனில் போட்டு நீங்கள் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த்து கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஹவு மச் அமௌண்ட் வில் பி கலெக்டட் இஃப் 300 இண்டியன்ஸ் அண்ட் 350 ஃபாரினர் விசிட் ஃபார் த ஃபோர்ட். அப்போ உங்களுக்கு 300 இண்டியன்ஸ் 350 ஃபாரினர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கொடுத்ததில் என்ட்ரி டிக்கெட் கொடுத்ததில் எக்ஸுங்கிறது 150, ஒய்ங்கிறது 400. இதுதான் நம்ம என்ட்ரி டிக்கெட். நம்ம அமௌண்ட்டு மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்து கொஸ்டினில் நமக்கு என்ன எடுத்துக்கணும், அப்போ 150x ப்ளஸ் 400y ஃபைண்ட் பண்ணால் போதும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 150 நம்ம ஆல்ரெடி எக்ஸ் அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸ் என்ன பாருங்கள், உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்கிறது எக்ஸுங்கிறது இண்டியன். அப்போ இந்தியன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 300 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அமௌண்ட் கேட்டதுனால அவங்களோட இங்கே 300 போட்டுக்குங்க. இப்போ இந்த 400 அப்போ ஒய்ங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 350 கொடுத்துருக்காங்க. இதை ஃபைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். பார்த்தீங்க அப்படின்னா 150 இன்ட்டு உங்களுக்கு 300 அப்போ 45 3 zeros. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 400 இன்ட்டு 350 என்ன வரும், 140000. அப்போ உங்களுக்கு இது ஆன்சர் 1,40,000. இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1,85,000 கிடைக்கும். ஆப்ஷனில் இருக்கா 1,85,000 இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு எஸ் இருக்குது. அது அவங்களோட ஆப்ஷன் டி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்க்கலாம். ஃபிஃப்த்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த டேட்டா இஸ் ரெப்ரசன்டட் ஆன் எ கிராஃப் த லைன் இன்டர்செக்ட் அட். அப்போ இதனோட எந்த லைனில் அது இன்டர்செக்ட் பண்ணோம் அப்படின்னு நம்மளா தெரியும். கிராஃபில் நமக்கு ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் நம்ம வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுவோம். இந்த இன்டர்செக்ட் அப்படியே பாயிண்ட் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் கமா ஒய் தான் அதோட ஆன்சராக இருக்கும். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் என்ன, உங்களுக்கு எக்ஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸுங்கிறது 230. அப்போ ஒய்ங்கிறது நம்ம 215 ஃபைண்ட் பண்ணோம். அப்போ இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷனில் இருக்கா, எஸ், ஆப்ஷன் ஏ தான் இதோட கரெக்ட் ஆன்சர். அதில் செகண்ட் கொஸ்டினை இப்போ பார்க்கலாம். 2 roads cross each other. These 2 roads represented the pair of linear equation. Let the pair of linear equation be represented by the road given by x equal to 4 and y is equal to 3. இதான் பேராகிராஃப். அது கீழே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதில் நம்ம ஃபிகர் மார்க் பண்ணிக்கலாம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 3 கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு அங்கே ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த கிராஃபை நான் இந்த இடத்துல ட்ராப் பண்ணுறேன். நமக்கு இந்த இடத்துல ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து 3. அதில் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு 3, இன்னொரு ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 4 இருக்கு. அப்போ அதுக்கு ஒய் ஈக்குவல் டு 3 அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷன் என்னது, ஒய் ஈக்குவல் டு 3. அப்போ இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 4. அப்போ இந்த பாயிண்ட் என்ன வரும்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து 4,3ங்கிற பாயிண்டில் வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கணும். இது ஏங்கிற பாயிண்ட், இது பிங்கிற பாயிண்ட், இது சிங்கிற பாயிண்ட். அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏபிசின்னுங்கிற பாயிண்ட் அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்கே கீழே அவங்க கொடுத்துருக்கிறது 1 2 3, இந்த பாயிண்ட் 4. அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு 4ங்கிற மார்க் பண்ணுறோம் நமக்கு.
இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல the point of intersection the pair of linear equation x equal to 4 and y is equal to 3 isன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கிளியரா இந்த பாயிண்ட் என்ன தெரியுது, 4,3. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்ன, 4,3 ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். அதில் இருக்கா அப்படின்னா எஸ் ஆப்ஷனில் இருக்கு, ஆப்ஷன் சி தான் அதோட கரெக்ட் ஆன்சர். இப்போ அடுத்தது செகண்ட் கொஸ்டின் அதில் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. if the system of linear equation x plus 3y minus 4 is equal to 0 and 2x plus 6y minus 7 is equal to 0 represented the two roads respectively, then the roads are. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ரோடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்களோட ஆன்சராக அந்த இடத்துல இருக்கணும். அப்போ என்ன ஈக்குவேஷன் பாருங்க, எக்ஸ் பிளஸ் 3y மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, 2x பிளஸ் உங்களுக்கு 6y மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. நமக்கு தெரியும் ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா நமக்கு a1 by a2 b1 by b2 c1 by c2 ரிலேஷன் பார்த்துட்டு அந்த ரெண்டு லைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன இருக்கும், a1 இந்த இடத்துல இருக்கக்கூடியது a1, இது a2, இது b1, இது b2, இது c1, இது c2. அப்போ a1ங்கிறது என்ன, a1 by a2 b1 by b2 c1 by c2 கண்டுபிடிக்கலாம். அப்போ a1 அப்போ 1 by 2, இந்த இடத்துல 3 by 6, இந்த இடத்துல உங்களுக்கு -4 by -7. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது கட் பண்ணால் இது ஈக்குவல். அப்போ உங்கள் கண்டிஷன் எப்படி இருக்குது, a1 by a2 ஈக்குவல் டு b1 by b2வாக இருக்குது. அப்போ நாட் ஈக்குவல் டு c1 by c2. அப்போ இந்த கண்டிஷன் தான் உங்களுக்கு வருது. அப்போ இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் நம்ம நல்லா தெரியும் நமக்கு பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு, பேரலல்ங்கிற ஆப்ஷன் இருக்கா, எஸ் ஆப்ஷன் ஏ தான் இதோட கரெக்ட் ஆன்சர். இப்போ என்ன ஆப்ஷன் ஏ என்ன, பேரலல், இதுதான் கரெக்ட் ஆன்சர். இதில் தேர்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேல்யூ ஆஃப் k for which the system of linear equation 2x plus 3y minus 5 equal to 0 and 6x plus ky minus 15 is equal to 0 has infinitely many solution அப்படிங்கிற கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 2x plus 3y minus 5 equal to 0. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, 6x plus ky minus 15 is equal to 0. அப்போ இது ரெண்டும் நமக்கு சால்வ் பண்ணணும். அப்போ a1 by a2 b1 by b2 c1 by c2 நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுவில் இருக்கக்கூடிய சிம்பிளை போடலாம். அப்போ a1 அப்போ 2 by 3, இது உங்களுக்கு 3 by k, இங்கே இருக்கிறது c1 by c2 5 by 15. இதில் பாருங்கள் நமக்கு இதுதான் கேன்னு கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல கே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது ரெண்டு, அதாவது அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் நல்லா பார்க்கணும், இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கண்டிஷனை நம்ம கரெக்டாக எழுதிக்கணும். a1 by a2 ஈக்குவல் டு b1 by b2 ஈக்குவல் டு c1 by c2 நம்ம இதே மாதிரி இங்கே எழுதிக்கலாம். அப்போ கே ஃபைன் பண்ணலாம். பாருங்கள் உங்களுக்கு 2k ஈக்குவல் டு இங்கே இடத்துல 6 3s are 18. அப்போ k ஈக்குவல் டு 9. அப்போ k9ங்கிற ஆன்சர் அதில் இருக்கா அப்படின்னா எஸ் ஆப்ஷன் சி தான் அதோட கரெக்ட் ஆன்சர். இது சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஆன்சர் வரும். அப்போ k is equal to 9 அப்படிங்கிற ஆன்சர் எடுத்துக்கலாம். இப்போ ஃபோர்த் கொஸ்டின், the line y is equal to 3 intersect y axis at the point அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு அங்கே முன்னாடி அவங்க கொடுத்துருக்கிற கிராஃபை நம்ம எடுத்துக்கணும். அந்த கிராஃபில் நம்ம நல்லா பார்த்தோம், இந்த மாதிரி கிராஃப் இருந்தது, இங்கே 0, இங்கே a, இங்கே b, இங்கே cன்னு மார்க் பண்ணியிருந்தோம். அதில் மார்க் பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஈக்குவேஷன் நமக்கு இது 4,3 நம்ம ஃபைண்ட் பண்ணோம். இந்த ஈக்குவேஷன் y is equal to 3, இது வந்து உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் x equal to 4. அப்போ இந்த பாயிண்ட் நம்ம தெரியும் 1 2 3 4 நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண பாயிண்ட் தான். ஸோ இங்கே இருக்கும்போது 1 2 3 இந்த பாயிண்ட் நமக்கு தெரியும். ஓகேவா, இப்போ கேட்டது என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, y is equal to 3 intersect y axis. அப்போ y axis-ஐ இன்டர்செக்ட் பண்ணுனா அந்த y axis-ஐ கட் பண்ணும். இப்போ y axis மேலே தான் அந்த பாயிண்ட் இருக்கணும். அப்போ அந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், இந்த பாயிண்ட். அப்போ இது என்ன பாயிண்ட் உங்களுக்கு 0,3. இப்போ 0,3 தான் இதோட கரெக்ட் ஆன்சர் இருக்கா அப்படின்னு ஆப்ஷன் சியில் அந்த ஆன்சர் இருக்கு. அப்போ இதோட ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஆன்சர் 0,3 தான். இப்போ அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, உங்களுக்கு find the area of the equation OABC.
அந்த ஓஏபிசிங்கிற ரெக்டாங்குலரோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த சைடு உங்களுக்கு இது வந்து 4 ஈக்குவேஷன், இது வந்து x = 4ங்கிற ஈக்குவேஷன். இந்த லென்த் 4, இந்த லென்த் 3. அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்போ ஏரியா ஆஃப் OABC = L × B தான். அப்போ உங்களுக்கு 3 × 4, அப்போ ஆன்சர் 12 இருக்கா அப்படின்னா ஆப்ஷனில் இருக்குது உங்களுக்கு. ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர் நினைக்கிறேன். ஆன்சர் சி, 12 யூனிட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய நம்ம வீடியோஸ் கேஸ் ஸ்டடியை பேஸ் பண்ணி பார்க்கலாம்.